செய்ய போகிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா டேப், சிசர், இந்த சார்ட் பேப்பர், அப்புறம் வந்து கம், இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறமா இந்த கிஃப்ட் பாக்ஸுக்கே ஒன்று முக்கியமான பொருள்னா அது வந்து இந்த ஸ்வீட் தான். எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பர்த்டே கிஃப்ட் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சேவ் பண்ணீங்க அந்த மாதிரி அளவுக்கு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வந்து பென் எடுத்துகிட்டு அந்த அளவில் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் 4 பாக்ஸ் செய்யணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கோடு, அதே மாதிரி அப்புறம் இங்கே இது கோடு, அதே மாதிரி நம்ம வந்து இந்த சைடு இப்போ வந்து ஒரு பாக்ஸ். இதே மாதிரி நீங்கள் இங்கே போட்டுக்கணும். இப்போ வந்து சென்டராக ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் இங்கே, அப்புறம் இந்த இடத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கிட்டோம். இந்த பாக்ஸை வந்து நீங்கள் அப்படியே வெட்டி எடுத்துக்கணும். நான் வெட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து மடக்கிக்கணும். இப்படி வந்து நீங்கள் இப்படி மடக்கி எடுத்துக்கிட்டாரா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாக்ஸு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பாக்ஸுக்கு மூடி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ வெட்டணுமா அதோட 1 இன்ச்சு கொஞ்சம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அதுக்கு எடுத்த அந்த இதை வந்து கொஞ்சோண்டு பெருசாக விட்டுக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் வெட்டுற மாதிரி நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கோங்க. கரெக்டாக இந்த கோட்டுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வெட்டிக்கோங்க. அந்த மாதிரி இந்த சைடு வெட்டிக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு இப்படி வெட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வெட்டினதை இப்படி நல்லா இப்படி மடக்கிக்குங்க. மடக்கிட்டு கம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு இந்த சைடில் இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்கே வந்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 4 சைடும் ஒட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸோட கொஞ்சம் சின்ன செய்கிறதுக்கு அதோட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல வச்சு இதுக்கிட்டு வச்சுக்கிறேன். கொண்டு இதை நம்ம வெட்டி எடுத்தேன். போன பாக்ஸ் மடக்குன மாதிரி இந்த பாக்ஸையும் இப்போ நம்ம வந்து மடக்கிப்போம். கொண்டு
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இந்த இது டப்பா செஞ்சோம். அதுக்கு அந்த டப்பாக்கு அச்சு வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. போன வாட்டி மூடி செஞ்ச மட்டும் இந்த வாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இதையும் நீங்கள் 4 சைடும் அப்படியே வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த இடத்த இப்படி நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இதில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்த இதையும் இதில் வந்து நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கம் வந்து நீங்கள் கரெக்டாக சென்டரில் நீங்கள் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு இப்போ வந்து இந்த மிட்டாயை வந்து நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ வந்து ஜெம்ஸ் மிட்டாயை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஒட்டிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு மிட்டாயும் டேப் வச்சு அந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஒரு பக்கத்துலேயும் நான் ஒட்ட போகிறேன். ஒரு பாக்ஸ்லேயும் ஒட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இன்னும் மிட்டாயும் அப்படியே ஒட்டிக்கிறேன். இது போல் நீங்கள் நாலு பக்கமும் நீங்கள் வந்து இந்த போல் ஒட்டிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சின்ன பாக்ஸில் அடுத்த சாக்லேட் வச்சு ஒட்டிப்போம். ஓகே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மிட்டாயை நீங்கள் வந்து ஒட்டிக்குங்க.